ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்துட்டு சிம்பிளா எப்படி டெக்ஸ்ட்ட எப்படி நம்ம அனிமேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பிகினரா இருக்கவங்களுக்கு கூட புரியிற மாரி ரொம்ப தெளிவா சொல்லப் போறோம். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. முதல்ல நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ண பிறகு நியூ கம்போசிஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன் இருக்கு பாருங்க. ஒரு 10 செகண்ட் குடுத்துருங்க. குடுத்துட்டு கம்போசிஷன் நேம் என்ன வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத குடுத்துருங்க. ஒன்ஸ் நம்ம கம்போசிஷன் கிரியேட் பண்ண பிறகு என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரிவியூ விண்டோல நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துரும். ஸோ அதில் போயிட்டு நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நேம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு தமிழ்லே டைப் பண்ண போறேன். ஸோ அதனால கீழே வந்துட்டு கூகுள் இன்புட் டூல ஓப்பன் பண்ணிட்டு தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் நேம டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு ஓவராலா செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் விண்டோவில் வந்துட்டு பிக்சல்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக 36ன்னு இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 150 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே செலெக்ஷன் பட்டன் இருக்கு பாருங்க, ஃபைலுக்கு கீழே அந்த செலெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ண அந்த லெட்டர் வந்துட்டு ப்ரிவியூ விண்டோவுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிட்டு இதோட ஃபாண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சென்னட் 006ன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ விண்டோவுக்கு சென்டராக இருக்க மாதிரி நகர்த்தி வச்சுக்கலாம். நகர்த்தி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அனிமேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உங்களுக்கு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு அனிமேஷனாக நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒப்பேசிட்டின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த அனிமேஷனை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒப்பேசிட்டின்னு இருக்கு பாருங்க, டிஃபால்ட்டாக அந்த ரேஞ்ச் செலக்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே ஸோ வந்து டிஃபால்ட்டாக 100ன்னு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டியூரேஷன் ஏரியாவில் செலெக்ஷன் வந்துட்டு டிஃபால்ட்டாக 0 செகண்ட்ஸில் இருக்குது. நம்ம ஓவராலாக டியூரேஷன் வந்துட்டு 10 செகண்டுக்கு கம்போசிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் செலெக்ஷனை நம்ம ஒரு 4 செகண்ட் இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுக்கலாம். கரெக்டாக 4 செகண்டுக்கு நகர்த்தி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேட்டர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கீழே ரேஞ்ச் செலக்டர்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்ச் சிம்பிள் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டாப் வாட்ச் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ செலெக்ஷன் வந்துட்டு நமக்கு கரெக்டாக 4வது செகண்டில் இருக்குது. ஸோ 4வது செகண்டில் இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் வேல்யூ எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 0ன்னு இருக்குது. ஸோ நம்ம 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, செலெக்ஷனை வந்து நீங்கள் 0 செகண்டுக்கு நகர்த்தி வச்சிருங்க. ஸோ இப்போ செலெக்ஷனை வந்து நீங்கள் 0 செகண்டுக்கு நகர்த்தி வச்சுட்டு கீபோர்டில் வந்து ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெட்டர் வந்துட்டு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்துட்டு விசிபிள் ஆகும். கரெக்டாக அந்த 4வது செகண்டுக்கு வரும்போது ஃபுல் டெக்ஸ்ட்டும் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு 4வது செகண்ட் அப்படிங்கிறது ஒரு 5வது செகண்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்க்குற அந்த டாட் இருக்கு பாருங்க, நம்ம ஸ்டாப் வாட்ச் கிளிக் பண்ணதுனால நமக்கு கிரியேட் பண்ண அந்த எஃபெக்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நகர்த்தி நீங்கள் 5வது செகண்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 5வது செகண்டு, இல்லை 6வது செகண்டுக்கு வேணும்னா நீங்கள் 6வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 6வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செலெக்ஷனை நகர்த்தி 0 செகண்ட்ல இருந்து வச்சுட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது செகண்ட் வரும்போது இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு முழுசாக விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 0 செகண்ட்ஸில் இருக்கும்போது நமக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு தெரியல, டார்க்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செலெக்ஷன் நகர நகர நமக்கு ஒவ்வொரு லெட்டராக ரிவீல் ஆகுது. ரிவீல் ஆகிட்டு ஃபைனலாக 6வது செகண்ட் வரும்போது நமக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அனிமேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் ஒப்பேசிட்டி அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த லெட்ரு கடைசி செகண்டான 10th செகண்ட் வரும்போது உங்களுக்கு டிசால்வ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, 9 செகண்ட்ல நீங்க செலெக்ஷனை நகர்த்தி வச்சுட்டு இந்த ரேஞ்ச் செலக்டர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கீழே டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதுல உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிட்டு கடைசி செகண்ட் அதாவது 10th செகண்ட்ல நீங்க செலெக்ஷனை நகர்த்தி வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து 0 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ முன்னாடி நம்ம பண்ணது வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுல உள்ள ஒப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஒப்பாசிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம், கடைசி செகண்டில் வச்சுட்டு நம்ம 0ன்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி 9 செகண்ட்ஸில் நம்ம செலெக்ஷனை வச்சுட்டு 100 அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் நமக்கு இந்த ஒப்பாசிட்டி வந்து 100 தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செலெக்ஷனை 0 செகண்டில் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக ரிவீல் ஆகும். சரி, ரிவீல் ஆகிட்டே வந்துட்டு கடைசியில் உங்களுக்கு 10வது செகண்ட் உங்களுக்கு செலெக்ஷன் நகரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டும் தெரிய ஆரம்பிச்சிடும். கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ஸ்ட் வந்துட்டு 10வது செகண்டை ரீச் பண்ணும்போது டிசால்வ் ஆகி மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ அடுத்ததான் வந்துட்டு நமக்கு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
அதுக்கு நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ண அந்த லேயரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிடுவோம். நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண பிறகு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போன வாட்டி நம்ம ஒப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த அனிமேஷனை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஒன்ஸ் நம்ம பொசிஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண உடனே இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் செலக்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே பொசிஷன் அப்படின்னு ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஸோ அதில் போய்ட்டு நான் கொடுக்க போகிற அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு டாட் வச்சு ரைட் சைடு வேல்யூ கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு உள்ள அந்த 00 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு -1256 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துருங்க. அதேமாதிரி -1256 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடு ஓரமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நகர்ந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, டியூரேஷன் ஏரியா இருக்குது பாருங்கள், அதில் உள்ள அந்த செலெக்ஷனை வந்து நீங்கள் நகர்த்திட்டு ஒரு 5வது செகண்ட் அப்படி இல்லைனா 6வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுருங்க. ஸோ நான் வந்துட்டு 5வது செகண்டில் இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுக்கிறேன். நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரேஞ்ச் செலக்டர் அப்படின்றது பாருங்கள், அதுக்கு நேராக உள்ள அந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போன வாட்டி நம்ம பண்ண மாதிரி அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ வந்துட்டு டிஃபால்ட்டாக 0ன்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ செலெக்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக 5வது செகண்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செலெக்ஷனை நகர்த்தி நீங்கள் 0 செகண்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து 0 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ செலெக்ஷனை நீங்கள் நகர்த்தி 5வது செகண்டுக்கு கொண்டு வரும்போது நமக்கு வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடில் போயிடும். ஸோ செலெக்ஷனை நீங்கள் நகர்ந்து 5வது செகண்டுக்கு வரும்போது ஒவ்வொரு லெட்டராக உங்களுக்கு ரிவீல் ஆகிட்டு எல்லா லெட்டரும் வந்துட்டு கரெக்டாக ப்ரிவியூ விண்டோவுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி வந்துடும். கீபோர்டில் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள், ஒவ்வொரு எழுத்தாக வந்துட்டு நமக்கு ரிவீல் ஆகுது. கரெக்டாக லெஃப்ட் சைடு இருந்து வருது. வந்துட்டு கரெக்டாக அந்த 5வது செகண்ட் ரீச் ஆகும்போது நமக்கு எல்லா லெட்டரும் வந்து முழுசாக வந்து நமக்கு பிளேஸ் ஆகிடுது. பிளேஸ் ஆகிட்டு நமக்கு கரெக்டாக ரிவ்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு கடைசியாக 10வது செகண்ட் போகும்போது நமக்கு டிசால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8வது செகண்ட் அப்படின்னா 9வது செகண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்துட்டு 8வது செகண்டுக்கு கர்சரை நகர்த்தி வச்சுக்கிறேன். 8வது செகண்டுக்கு செலெக்ஷன் நகர்த்தி வச்சுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேஞ்ச் செலக்டர் அப்படிங்கிற அந்த ஏரோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூவை க்ளோஸ் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஏரோவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்களா, அதோட ஏரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன் வந்துட்டு கடைசி 10வது செகண்டுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு வேல்யூ வந்துட்டு 0ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. செலெக்ஷனை வந்துட்டு 8வது செகண்டுக்கு நகர்த்துங்க. ஒப்பாசிட்டி வந்து 100ன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இதை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷனை 0 செகண்டில் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக வந்து ரிவீல் ஆகுது. ரிவீல் ஆகிட்டே வந்துட்டு கடைசி 5வது செகண்டுக்கு ரீச் ஆகும்போது எல்லா டெக்ஸ்ட்டும் தெரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் 8வது செகண்ட்லேருந்து உங்களுக்கு 10வது செகண்ட் வரும்போது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி மறைஞ்சு போயிடுது. ஸோ இப்போ நம்ம 2வதாக பார்த்த அனிமேஷன் வந்துட்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கப்புறம் ஒரு அனிமேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ண அந்த லேயரை நம்ம delete பண்ணிடுவோம். delete பண்ணிவிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் லேயரை ஏற்கனவே பண்ண மாதிரி தான் அந்த ஏரோ மார்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அனிமேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நம்ம வந்து ஸ்கேல் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த ஸ்கேல் அப்படிங்கிற அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேல் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்துட்டு டிஃபால்ட்டாக 100 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு 0 அப்படிங்கிற அளவுக்கு மாற்றிருங்க. ஸோ இப்போ நம்ம 0 அப்படிங்கிற அந்த அளவுக்கு கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான் அந்த ரேஞ்ச் செலக்டர் 1 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் வேல்யூக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக 5வது செகண்ட் இருக்க மாதிரி நகர்த்தி வச்சுப்போம். நகர்த்தி வச்சுட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 100 அப்படின்னு மாற்றிப்போம். அதேமாதிரி செலெக்ஷனை நம்ம 0 செகண்டுக்கு நகர்த்தி வச்சுப்போம். நகர்த்தி வச்சுட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூவை 0 அப்படின்ற கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் செலெக்ஷனை நகர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது செகண்ட் வரும்போது ஒவ்வொரு லெட்டராக வந்து விசிபிள் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லெட்டர் வந்துட்டு பிளேஸ் ஆகுது. ஆனால் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக ரிவீல் ஆகும்போது சின்ன சைஸ்ல இருந்து படிப்படியாக பெருசாகி, அதாவது ஜூம் அவுட் ஆகி லெட்டர் வந்துட்டு பெருசாக தெரிகிற மாதிரி ஒவ்வொரு லெட்டராக வந்து நமக்கு ரிவீல் ஆகுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி இந்த கடைசி செகண்ட், அதாவது 10 செகண்ட் வரும்போது நமக்கு அனிமேஷன் இந்த லெட்டர் வந்துட்டு டிசால்வ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடைசி செகண்டான 10 செகண்டுக்கு நீங்கள் கர்சரை நகர்த்தி வச்சிருங்க. நகர்த்தி வச்சுட்டு இந்த ரேஞ்ச் செலக்டரை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஏற்கனவே பண்ண மாதிரி தான் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கடைசியில் உள்ள ஒப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து 0ன்னு கொடுக்குறோம். செலெக்ஷன் வந்துட்டு நமக்கு கடைசி செகண்டில் இருக்கணும், மறந்துடாதீங்க. 0 கொடுத்துட்டு செலெக்ஷன் வந்துட்டு 8வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுப்போம். இப்போ வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் 100 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் செலெக்ஷனை ஃபஸ்ட்டு அதாவது 0 செகண்டில் நகர்த்தி வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லெட்டர் வந்துட்டு ஜூம் அவுட் ஆகிட்டு பெருசாக ஆகி கடைசி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ரிவீல் ஆகுது. கடைசியில்
10th செகண்ட் ரீச் ஆகும்போது கரெக்டாக டிசால்வ் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு அனிமேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த லேயரை நம்ம டெலிட் பண்ணுவோம். டெலிட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி தான் புதுசாக நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேயரை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த அனிமேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி வந்து கேரக்டர் ஆப்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. இந்த கேரக்டர் ஆப்செட் அப்படிங்கிற அனிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் ஆப்செட்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக டிஃபால்ட்டாக 0 இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 100 அப்படின்னு கொடுத்துருங்க. 100 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் செலக்டர் 1 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி தான் இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு 0 செகண்ட்ஸில் செலெக்ஷனை நகர்த்தி வச்சுட்டு 0 வேல்யூ கொடுத்துப்போம். 6வது செகண்டுக்கு செலெக்ஷனை நகர்த்தி வைங்க. ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம 100 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ இப்போ செலெக்ஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது. ஆனால் அது எப்படி ரிவீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லெட்டராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த முன்னாடி நம்ம பண்ண அனிமேஷனுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த ஒவ்வொரு லெட்டரோட அந்த கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசமாக ரிவீல் ஆகுது. ஸோ இது ஒரு மெத்தடு. ஏற்கனவே பண்ண மாதிரி தான் நம்ம ஃபைனலாக அந்த 10வது செகண்ட் ரீச் ஆகும்போது நமக்கு இந்த லெட்டர் டிசால்வ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கடைசியில் செலெக்ஷனை நகர்த்தி வச்சிருங்க. நகர்த்தி வச்சுட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி தான் இந்த ரேஞ்ச் செலக்டர் க்ளோஸ் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் அப்படிங்கிறதையும் க்ளோஸ் பண்ணிப்போம். கீழே இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டாப் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு 0 அப்படின்னு கொடுத்துருவோம். செலெக்ஷன் வந்துட்டு கடைசியில் இருக்கும்போது 0 கொடுக்கணும். 8வது செகண்டுக்கு செலெக்ஷனை நகர்த்தி வச்சுப்போம். ஒப்பாசிட்டி வந்துட்டு 100 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். செலெக்ஷனை 0 செகண்டில் வச்சுட்டு கீபோர்டில் வந்துட்டு ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அனிமேஷன் வந்துட்டு இந்த கேரக்டர் வந்துட்டு வித்தியாசமாக உங்களுக்கு ரிவீல் ஆகும். ரிவீல் ஆகிட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி கடைசியில் 10வது செகண்ட் ரீச் ஆகும்போது டிசால்வ் ஆகி மறைஞ்சிரும். கடைசியாக நம்ம அந்த டெக்ஸ்ட் லேயரை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வேணும்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லோ கலர் கொடுத்தா கூட பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு அனிமேஷன் பார்த்துருவோம். அதுக்கு நம்ம அந்த லேயர் ஆப்ஷனை டெலிட் பண்ணிடலாம். புதுசாக ஒரு டெக்ஸ்ட் லேயரை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஏற்கனவே பண்ண மாதிரி டெக்ஸ்ட் லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த அனிமேஷன் அப்படிங்கிற அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நம்ம வந்து ஸ்கியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, SEWன்னு. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக ஸ்கியூ அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை நம்ம என்ன பண்ணுறோம் 100 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த ஸ்கியூ ஆக்சிஸ்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக உள்ள அந்த டிகிரி இருக்கு பாருங்க. ஸோ அந்த டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நான் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது டிகிரியில் சொல்லணும்னா கரெக்டாக நமக்கு ஒரு 162 டிகிரி 162 டிகிரி நம்ம கொடுத்துட்டு நான் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி அந்த ரேஞ்ச் செலக்டர்னு இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வாட்டி நம்ம ஒரு 6வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுப்போம். கரெக்டாக 6வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம ஒரு 100 அப்படின்னு கொடுத்துப்போம். 100 அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம செலெக்ஷனை நம்ம 0 செகண்டில் வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக வந்துட்டு எவ்வளோ அழகாக அந்த சாய்வாக இருந்து ஒவ்வொரு லெட்டராக ரிவீல் ஆகுது. ஸோ மறுபடியும் ப்ளே பண்ணுற பாருங்கள். ஒவ்வொரு லெட்டராக வந்துட்டு எப்படி சாஞ்சி இருக்கக்கூடிய அந்த பொசிஷனில் இருந்து நேராக நிமிர்ந்து கரெக்டாக நமக்கு விசிபிள் ஆகுது. கடைசியில் அந்த 6வது செகண்ட் வரும்போது நமக்கு எல்லா லெட்டரும் வந்துட்டு ப்ராப்பராக நேராக இருக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பழைய அனிமேஷனில் பண்ண மாதிரி கடைசியில் அதாவது 10வது செகண்டுக்கு வரும்போது நமக்கு இந்த லெட்டர் வந்துட்டு டிசால்வ் ஆகணும். ஸோ அதனால் நம்ம இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஏரோவை க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஏரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத ஸ்டாப் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி செகண்டில் செலெக்ஷனை வச்சுட்டு 0 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ செலெக்ஷன் வந்து நம்ம ஒரு 8வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுப்போம். 8வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுட்டு ஒப்பாசிட்டியை வந்து நம்ம 100 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக செலெக்ஷனை நம்ம 0 செகண்ட் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் ஒவ்வொரு லெட்டராக நமக்கு இந்த சாய்வான பொசிஷனில் இருந்து நேராக நிமிர்ந்து விசிபிள் ஆகுது. கடைசியில் 8வது செகண்ட் டு 10வது செகண்ட் வரும்போது நமக்கு டிசால்வ் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 அனிமேஷனுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பிகினிங் லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். 1க்கு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண அனிமேஷன் எல்லாமே வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக நம்ம இதில் ஒரு சில ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ரேஞ்ச் செலக்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்துட்டு நம்ம அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம், அனிமேஷன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு நேராக உள்ள அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ்ட் ஆன் கேரக்டர்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வேர்ட்ஸ் அப்படின்னு கூட மாற்றிக்கலாம். மாற்றிங்க அப்படியே அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த அனிமேஷன் வந்துட்டு ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை இண்டெக்ஸ்ன்னு மாற்றினீங்கன்னா அது ஒரு அனிமேஷனோட அந்த
வியூ வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதேமாரி இதோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி இந்த அமௌண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த அமௌண்ட்ட நீங்க கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி இந்த அனிமேஷனோட ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதேமாரி ஷேப்ப கூட நீங்க மாத்தலாம். ஷேப் வந்து ஸ்கொயர்ன்னு இருக்கு பாருங்க. அத வந்து நீங்க ரேம்ப் அப் அப்படி இல்லன்னா ரேம்ப் டவுன் அப்படின்னு குடுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாரி தான். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி தான். ஸோ இந்த ஆப்ஷன வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதையும் மாத்தலாம். ஸோ இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது மாரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. நண்பர்களுக்கும், குடும்பத்தார்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு நீங்க கண்டிப்பா பகிருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.